நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2026இல் அந்த தொகுதி மக்கள் எதிர்பார்க்கும் வேட்பாளர்கள் யார், அவர்களின் பின்னணி என்ன என்பதை தற்போது பார்க்கலாம். அதிமுகவில் நகர செயலாளர் தங்க கதிரவன் போட்டியிட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. முன்னாள் அமைச்சர் KA ஜெயபால் போட்டியிடுவார் என ஒரு தரப்பினரும், நகர்மன்ற உறுப்பினர் மருத்துவர் மணிகண்டன் போட்டியிடுவார் என மற்றொரு தரப்பினரும் கூறுகின்றனர். திமுகவை பொறுத்தவரை 1996க்கு பின் கூட்டணி கட்சிக்கே ஒதுக்கப்பட்டு வந்த நாகப்பட்டினம் தொகுதி இந்த முறை திமுகவுக்கு ஒதுக்கப்படும் என்ற நம்பிக்கையில் திமுகவில் மாவட்ட செயலாளர் கௌதமன், மாநில மீனவர் அணி துணை செயலாளர் மனோகரன், கீழையூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் தாமஸ் ஆல்வா எடிசன் ஆகியோரும் ஒருவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என அவர்களது ஆதரவாளர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டால் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக உள்ள முகமது ஷனவாஸ் மீண்டும் போட்டியிடுவார் என விசிகவினர் கூறுகின்றனர். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியில் தஞ்சை மண்டல ஒருங்கிணைப்பு செயலாளர் சாஹா மாலிம் போட்டியிடுவார் என அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். தாவேகாவில் மாவட்ட செயலாளர் சுகுமாரன், மாநில மீனவர் அணி செயலாளர் SKG சேகர் அல்லது மண்டல வழக்கறிஞர் அணி இணை செயலாளர் கிங்ஸ்லி ஜெரால்ட் ஆகியோருக்கு ஒருவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என அக்கட்சியினர் மத்தியில் பேசப்படுகிறது. நாம் தமிழர் கட்சியில் ஃபாத்திமா ஃபர்கானா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் களப்பணியை தொடங்கிவிட்டார். பாஜகவில் மாநில செயற்குழு உறுப்பினராக உள்ள நேதாஜி அல்லது மாவட்ட தலைவராக உள்ள விஜேந்திரன் போட்டியிடலாம் என்று கட்சி வட்டாரத்தில் பேசப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை மீரான் ஹுசைன் லட்சத்தீவுகள் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளராக உள்ளார். நௌசாத் மாநில செயலாளராக பதவி வகித்து வருகிறார். PVR விவேக் வெங்கட்ராமன் மாவட்ட தலைவர் பொறுப்பில் உள்ளார். மூவரில் ஒருவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என கூறப்படுகிறது.